வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பாஜக தொண்டர்களை மானாவரியாக அடி வாங்கி அழுதுகிட்டே ஓடி போன திமுக ஊபிஸ்கள். ஆமாங்க, உங்க காதல விழுந்தது சரிதான். பாஜக தொண்டர்கிட்ட இந்த திமுக ஊபிஸ்கள் அடி வாங்கி அழுதுகிட்டே ஓடி போயிருக்காங்க. இந்த விவகாரத்துல ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது பற்றி தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனரம தேசியவாதிகளுக்கும் வணக்கம். பாஜக தொண்டர்கிட்ட அடி வாங்கி ஓன் அழுது ஒப்பாரி வச்ச இந்த திமுக ஊபிஸ்களை பற்றி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஊபிஸ்களா? இப்ப இருக்கக்கூடிய பாஜக பழைய பாஜக கிடையாது. அதே மாதிரி நீங்களும் தாத்தா காலத்து திமுகவும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழக மக்கள் இவங்களும் அந்த காலத்துல இருந்த மாதிரி எதுவுமே தெரியாத மக்கள்லாம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே தெரியும். முக்கியமா உங்களை பற்றி நல்லாவே தெரியும். சாதாரணமா சோசியல் மீடியால பாஜக குறித்து அவதூறு செய்திகளை பரப்புனாலே இந்த சங்கிகள் நெட்டிசன்கள் சும்மா விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது களத்துல நின்றுட்டு இருக்காங்க. அசிங்கமா வேற பாஜக காரங்களை பார்த்து பேசியிருக்காங்க. அப்போ இந்த பாஜக காரங்க சும்மா விடுவாங்களா? சும்மாவே விட மாட்டாங்க. போலன்னு பொலந்துட்டாங்க. ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு தலை தெறிக்க ஓடி போயிருக்காங்க இந்த ஊபிஸ்கள். கல்லுக்கு கல்லு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவாங்க. அத மாதிரியான ஒரு கல நிலவரம் தான் இப்ப தமிழக அரசியல் களத்துல இருக்கு. தேவையில்லாத வேலைகளை பார்த்து கோவையில ஒரு பரபரப்பை ஏற்படுத்தணும், அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக ஒரு இமேஜை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் பல எதிர்கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாஜகவிற்கு எதிராக பல சதிகளை செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒண்ணுதான் இது. உங்களுக்கு இப்போ சன் நியூஸ் வெளியிட்ட சில நியூஸ் கார்ட்ஸ்களை காட்டுறேன். எப்பொழுதும் போல அவதூறு பரப்பக்கூடிய நியூஸ் கார்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நாம அதை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த பொய்யான செய்திகளுக்கு பின்னாடி கூட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல இத பாருங்க. தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்ட அண்ணாமலை மீது வழக்கு பதிவு. கோவையில் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்த அண்ணாமலை மீது போலீசார் வழக்கு பதிவு. ஆவாரம்பாளையத்தில் நேற்று இரவு 10 மணியை கடந்து பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனை தட்டி கேட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வன்முறையில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது ஏற்கனவே வழக்கு பதியப்பட்டுள்ளது. தட்டி கேட்பவர்கள், அத மாதிரி தட்டி கேட்டவங்க யாரு? அதையும் போட வேண்டியதானே. சரி, இத பாருங்க. பாஜகவின் வன்முறை, கோவை திமுக வேட்பாளர் கண்டனம். வெளி மாநிலங்களில் இருந்து ஆட்களை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்கின்றோம் என்ற பெயரில் ஊடுருவ வைத்திருக்கிறார்கள். கோவையில் எந்த நேரத்திலும் கலவரத்தை உண்டாக்கி விடுவார்களோ என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களை பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். இதற்கான ஆதாரம் இருக்கின்றது. பாஜகவினர் விதிமீறல்கள் குறித்து புகார்களை தேர்தல் ஆணையம் கவனிக்கிறதா என்று சந்தேகம் எழுந்திருக்கின்றன. தோல்வி பயத்தினால் வேறு ஏதேனும் இடையூறு செய்ய திட்டமிட்டுள்ளார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கோவை அமைதி விரும்பும் நகரம். சத்தமாக பேசினால் கூட மக்களுக்கு பிடிக்காது. ரவுடிசம் இங்கு எடுப்படாது. சொல்றது யாருன்னா கணபதி ராஜ்குமார். இவரு கோவை திமுக வேட்பாளர். அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக இவரு தான் அங்க களத்துல நிக்கிறாரு. திமுக காரர் தான். சரி, அடுத்து பாருங்க. தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட திமுகவினரை தாக்கிய பாஜகவினர் மீது கோவை போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. பாத்தீங்களா? இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. இதே மாதிரியான செய்தி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதுல திமுகவினர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. இதுல பாத்தீங்கன்னா தட்டி கேட்ட திமுகவினரை தாக்கிய பாஜகவினர் மீது வழக்கு பதிவுன்னு போட்டிருக்காங்க பாருங்க. தேர்தல் விதிமீறலை தட்டி கேட்ட திமுகவினர் மீது தாக்குதல். கோவை ஆவாரம்பாளையத்தில் விதிகளை மீறி இரவு 10 மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட திமுகவினரை அடித்து உதைத்து தாக்கிய பாஜகவினர். திமுகவினரை அடித்து உதைத்து தாக்கிய பாஜகவினர். புதுசா இருக்குல்ல? இது மாதிரியான செய்திகள்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப புதுசா இருக்குல்ல? ஆவாரம்பாளையம் 28வது வார்டு பகுதியில் இரவு 10:40 மணி அளவில் பிரச்சாரம் செய்ததை எதிர்த்த திமுகவினர் மீது வாகனங்களில் வந்த பாஜகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். சரி, இத பாருங்க. வழக்கு பதிவு. தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்டதை தட்டி கேட்ட திமுகவினரை தாக்கிய பாஜகவினர் மீது கோவை போலீசார் 3 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு. பாஜகவை சார்ந்த ஆனந்தகுமார், மாசாணி உள்ளிட்டோர் மீது 294B, 323, 147 உள்ளிட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து பீலமேடு போலீசார் நடவடிக்கை. உண்மையாலே அண்ணாமலை அவர்கள் 10 மணிக்கு மேல அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரா? உண்மையாலே அண்ணாமலை அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்ணாரா? அண்ணாமலை அவர்களே அது குறித்தான விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அண்ணாமலை அவர்கள் சவாலே விட்டுருக்காரு. அண்ணாமலை அவர்கள் சும்மாலாம் சவால் விட மாட்டாரு. அவர் சவால் விடுறாருன்னா அதுல ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அண்ணாமலை அவர்களுடைய இந்த ஒரு விளக்கத்தை தயவு செய்து பாருங்க. இது நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும்
எந்த கேண்டிடேட்டும் 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்க முடியாது. எல்லா கேண்டிடேட் போய் ஃபாலோ பண்ணுங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் 10 மணிக்கு அப்புறம் இருக்கும். அங்க போய் பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு போனோம். ஏன்னா ஏற்கனவே அது ப்ரீ டிட்டர்மைன்ட் அப்ரூவ்ட் ரூட். புதுசா ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. புதுசா நாங்களா வண்டியை திருப்பி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை அனுமதி கொடுத்து, சட்டத்தால் அனுமதி கொடுக்கப்பட்டு ரைட்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க மக்களை சந்தித்துட்டு வருவது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. அங்கேயும் நான் பிரச்சாரம் பண்ணலீங்க. 10 மணிக்கு மேல எங்கேயும் பிரச்சாரம் பண்ணல. மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மட்டும்தான் வந்தேன். நான் பிரச்சாரம் பண்ற வீடியோ நீங்க காட்டுங்க. அண்ணா அண்ணாமலை கோட்டு போடுங்க, தாமரை கோட்டு போடுங்க அம்மா எங்கேயும் கேட்கலையே. சாரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்களோட இருக்கீங்க, மன்னிச்சுக்கங்க, காலையில இருந்து டிலே ஆயிடுச்சு, பகல்ல வந்து நான் பிரச்சாரம் பண்றேங்கம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க, 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அங்கிருந்த காவல்துறை ஸ்டாட்டிக் டீம்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்சர்வர் ரெக்கார்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் நின்னாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ண சொன்னாங்க. எப்படி மடியில கனம் இல்ல, அதனால வழியில பயம் இல்ல. அண்ணாமலர்கள் ஓப்பனா சொல்றாரு, அங்க இருந்தவங்க எல்லாம் அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நான் அங்க பிரச்சாரம் பண்ணிருக்கேனா அப்படிங்கிறத நீங்களே பார்த்தவங்க அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. 10 மணிக்கு மேல அண்ணாமலர்கள் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வணக்கத்தை சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கிறாரு. அண்ணாமலர்கள் அங்க போய் மன்னிப்பு கேட்கிறாரு. சரியான நேரத்துல வர முடியல, நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்காக தான் அண்ணாமலர்கள் அங்க போயிருக்காரு. அங்க அவரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணல. நீங்க எனக்கு வாக்கு போடுங்க, பாஜக ஓட்டு போடுங்க அப்படி மாதிரிலாம் நான் கேட்கவே இல்லை அப்படிங்கறத அண்ணாமலை சொல்றாரு. மேற்கொண்டு அவர் சொல்றாரு பாருங்க, அவரே சொல்றாரு, அங்கிருந்த காவல்துறை, அங்கிருந்த தேர்தல் ஆணையத்தை சேர்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே அங்க நடந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, நான் ஏதாச்சும் கூடுதலா பேசியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்ட்டு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அண்ணாமலர்கள் 10 மணிக்கு மேல பிரச்சாரம்லாம் பண்ணவே இல்லை. பட் அங்கிருந்த நம்முடைய திமுக ஊபிஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதை ஏதாச்சும் பெருசா நம்ம பண்ணணும், இதை ஏதாச்சும் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலடி தரும் வகையில தான் அங்கிருந்த பாஜக காரங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இத மாதிரி சன் நியூஸ் உட்பட பல ஊபி ஊடகத்திலிருந்து இத மாதிரியான செய்திகள் தொடர்ந்து போட்டுட்டே இருந்தாங்க. அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பாஜகவிற்கு எதிரான செய்திகளை தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பார்த்தது பாஜக தொண்டர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் இடையே நடந்த அந்த சண்டை பற்றி அண்ணாமலை அவர்கள் கொடுத்த விளக்கத்தை இப்போ இன்னொரு குட்டி கிளிப்பிங்கும் போடுறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருப்போம். இந்த மே 17 அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. இந்த தெருப்பொறுக்கி திருமுருகன் காந்தி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானே, டேனியல் காந்தி, அவன் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தா, பாஜகவுக்கு எதிராக அண்ணாமலைக்கு எதிராக சில விஷமத்தனமான காரியங்கள்லாம் பண்ணியிருந்தான், அவருக்கு எதிராக பேசியிருந்தா, காவல்துறைய ஒருமையில வேற பேசியிருந்தா. அந்த நேரத்திலையும் பாஜகவிற்கும் இந்த டேனியல் காந்தி என்கின்ற திருமுருகன் காந்திக்கும் சண்டை வந்தது. அந்த கோஷ்டிக்கும் பாஜகவினருக்கும் சண்டை வந்தது. அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் தயவு செய்து பாருங்க. நீங்க அப்படியே மே 17 கிளம்பி வருவீங்க, டிஎம்கே பணம் கொடுத்து ஒருத்தனா கூட்டிட்டு வருவான், நீங்க அப்படியே வந்து ஆபாசமா பேசிட்டு இருப்பீங்க, எங்கால கை கட்டி அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதான் ஆசை உங்களுக்கு. அப்படியே காது நல்லா கேட்குவா கேளுப்பான். வாக்குவாதம் வரத்தான் செய்யும், வாக்குவாதம் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு கருத்து வச்சா அடுத்து இன்னொரு கருத்து வைப்பாங்க. கருத்து பரிமாற்றம் என்பது ஜனநாயகத்துல எப்பொழுதும் இருக்கிறதா. நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, கேட்டுட்டு போகணுமா? இன்னைக்கு தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர். நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு 3-4 ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் அவங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துல ஆளாயிருக்காங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, இது குத்துறா, இவன் கொடைறான், எங்களுக்கு கூட்ட வரல, அவங்களுக்கு கூட்ட வருது, இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியல? நான் நேத்தே சொல்லியிருப்பேன், இது எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்றாங்க. பாஜகவிற்கு எதிராக, முக்கியமா அண்ணாமலர்களுக்கு எதிராக இது மாதிரியான விஷமத்தனமான காரியங்களை இவங்க தொடர்ந்து பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே கருத்தை தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க சொல்றாரு. இந்த மே 17 இயக்கம் இருக்கு இல்லையா, இவனுங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாம கோயம்புத்தூர் போனோம், அங்க தேவையில்லாம எதுக்கு அங்க சண்டையை போடணும், எதனால காவல்துறையை இழுக்கணும், எதனால சம்மந்தமே இல்லாம அண்ணாமலர்களை அதுல இழுக்கணும், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே காலங்காலமா அவங்க பண்ணிட்டு வரக்கூடிய அரசியல் தான். பட் இது இந்த காலகட்டத்துல எடுபடாது, செல்ஃப் எடுக்காது. கடந்த காலங்களை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா திமுக தான் இது மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. அதாவது மத்தவங்களை அடிக்கிறது, மத்தவங்களை அசிங்கமா பேசுறது, மத்தவங்களை டிஃபேம் பண்ற மாதிரியான விஷயங்கள் செய்யறது. இந்த முறையும் இதே மாதிரியான பிளான் தான் வச்சிருந்தாங்க. பாஜக எதிராக, அண்ணாமலருக்கு எதிராக நாம இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க. பட் பாஜக தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஊபிஸ்களை போட்டு போராட்டி எடுத்துட்டாங்க. அடி வாங்கிட்டு அழுதுட்டு ஓடின இந்த ஊபிஸ்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஊடகங்கள் முன்னாடி, இவங்களுடைய இந்த ஊபி ஊடகங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க. அவங்க என்ன அடிச்சிட்டாங்க, அவங்க இது மாதிரி எங்களை திட்டாங்க, அவங்க இது மாதிரி போட்டு நெஞ்சில மிதிச்சிட்டாங்க சொல்லிட்டு அழுது ஒப்பாரி வச்சுட்டு வராங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா புதுசு.
தமிழக மக்களுக்கு இது ரொம்ப புதுசா இருக்கும். எப்பவுமே இது மாதிரிலாம் நடக்காது, என்ன இவங்க போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னங்க இத மாதிரி டோட்டலா மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. கல நிலவரம் மாறுது, காட்சிகள் மாறுது. திமுகவுக்கு திமுகவுடைய ட்ரீட்மெண்ட்டே பாஜக தருது. அதை தாங்க முடியாம அண்ணாமலை அவர்களை சமாளிக்க முடியாம பாவம் தனம் அவங்க திணறிட்டு வராங்க. சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த நடக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இப்பெல்லாம் சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதில்ல. இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான். ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும். அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம். மீண்டும் வேண்டும் மோடியின் அரசு. இதுதான் எங்களுடைய கேரண்டியும். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.